டேட்டா வந்து எக்ஸ்எம்எல்லா வந்து தான் ஆர்டிஎஃப்ல போய் உட்காரும். சரியா? அந்த எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டை நான் உனக்கு இப்போ காட்டுறேன். இங்கே ஃபைலில் போயிட்டு கீழே வந்து ஜெனரேட் டு ஃபைலில் இருக்கா? இந்த ஜெனரேட் டு ஃபைலில் எக்ஸ்எம்எல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதை கிளிக் பண்ணினா கேட்கும், பேர் என்னன்னு கேட்கும். நீ எதுவுமே மாற்ற வேண்டியதில்லை, அப்படியே ஓகேன்னு கொடுத்துரு, சேவ் கொடு. லோட் ஆகுது. ஓகே, ரன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போய் அங்கே பார்க்கலாம். Let me try with another instance, another test instance. Okay. How do I change? இங்க இருக்கு பாத்தியா, XML ஃபைல் வந்துச்சு பாத்தியா? ஆமா. சோ XML ஃபைல் வந்து நான் நோட்பேட்ல ஓபன் பண்ண மாதிரி வச்சிருக்கேன். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். நீ உனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல கேட்டச்சுனா நோட்பேட்ல கொடுத்தீனா அதுல இருந்து நோட்பேட்ல ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே? ஓகே. இப்போ நான் கிளிக் பண்றேன். சோ தெரியுதா? இதுதான் XML ஃபார்மட். இதுதான் இப்படிதான் வந்து டேட்டா வந்துட்டு ஆர்டிஎஃப்ல இருந்து எக்ஸ்எம்எல் ஃபைல் வரும். இந்த ஃபைலை தான் நீ வந்துட்டு ஒரு இடத்துக்கு மேப் பண்ணுவ. ஆர்டிஎஃப் கிரியேட் பண்ணிட்டு மேப் பண்ணும்போது இந்த டேட்டா வந்துட்டு இன்ஸ்டெட் ஆஃப் மேப்பிங் இந்த டேட்டா வந்து அந்த ஆர்டிஎஃப்ல உட்காந்துக்கும். ஓகே, இதுதான் எக்ஸ்எம்எல் ஜென்ரேஷன். ஒரு ஆர்டிஎஃப் வந்து எக்ஸ்எம்எல் ஜென்ரேஷன் இப்படி தான் பண்ணணும். ஓகே, சரி. இப்போ அந்த எக்ஸ்எம்எல் ஃபைலை வந்துட்டு நான் எப்படி வேர்ட்ல போடணும்னு சொல்றேன். இங்க வந்துட்டு சாம்பிள் எக்ஸ்எம்எல் இருக்கு பாத்தியா? கேக்குதாடா? சாம்பிள் எக்ஸ்எம்எல் இருக்கு, தெரியுதா? ஆமா. சோ இந்த ஃபைல் ஓபன் பண்ணி அந்த எக்ஸ்எம்எல் நம்ம லோட் பண்ணனும். ஓகே, சோ இத கிளிக் பண்ணிட்டு ஓபன் கொடுத்தீனா டேட்டா லோட் சக்சஸ்ஃபுல்லி வந்துச்சா? ஓகே, ஓகேன்னு கொடுத்தீனா சோ இப்போ பாரு இதெல்லாம் எனேபிள் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? பண்ணிட்டு நீங்க வந்து எப்படி வேணுமோ கொடுக்கலாம். ஃபீல்டுனா 1 by 1 செலக்ட் பண்ணலாம். டேபிள்னா அதுவா வந்துடும். இப்போ நான் டேபிள் கொடுக்குறேன் பாரு. ஸோ உனக்கு இதுலேருந்து எத்தனை காலம் வேணும்னு நீ செலக்ட் பண்ணிக்கலாம். சொன்னேன்ல அன்னைக்கு இது காமிச்சேன்ல. ஸோ நான் எல்லாமே இருக்க மாதிரி ஓகே கொடுக்குறேன். கோயம்புத்தூர் ரீச் ஆயிட்டீங்க. கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்க. சரிங்க சார். ஓகே, டேபிள் விசார்ட் கொடுக்குறேன்டா. டேபிள் விசார்ட் நெக்ஸ்ட் டேட்டா ஃபைல் டேட்டா செட் நம்ம தான் லோட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்எம்எல் அது. ஸோ இங்கே வர இங்கே இருக்குது உனக்கு எத்தனை காலம் வேணுமான்னு. நான் வந்து ஒரு 10 காலம் சும்மா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் 10 காலம் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபினிஷ் தரேன். இப்போ பார்த்து அதுவே டேபிளாக வந்துருச்சு. புரியுதா? ஸோ இதை நீ ப்ரிவியூனா நீ உள்ள வந்து இன்சர்ட் பண்ணாம நீ ப்ரிவியூ பண்ணலாம். பட் நான் இதை எப்படி சேவ் பண்ணணும்னு சொல்றேன். ஃபைல் போயிட்டு சேவ் அஸ் கொடுத்துட்டு ப்ரௌஸ்ல நம்ம அந்த பழைய ஃபோல்டருக்கே போயிடு. அப்படின்னு கிடையாது, பட் நான் சொல்றேன். உனக்கு வேணுங்கிற ஃபோல்டர் போயிட்டு ஸ்கோர் sample underscore ap underscore test underscore l1ன்றது ஒன்றும் இல்லை, லே அவுட். இது என்னவா வச்சுக்கலாம். ஓகே, நான் எப்பவுமே l1 வச்சுக்கலாம். டாட் என்னன்னா இங்கே கீழே வேர்ட் டாக்குமெண்ட் கொடுத்தா சேவ் அஸ் டைப். இதை கிளிக் பண்ணினா RTF ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட் இருக்கா?
ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். எனக்கு இப்போ சேவ் ஆயிடுச்சு. இதோட நான் ப்ரிவ்யூ பார்க்கணும். ஓகேவா? ஸோ உனக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ இதில் இருக்கிற ஃபார்மேட்டில் எல்லாமே உனக்கு வந்துட்டு பண்ணலாம். இப்போ நான் எக்ஸல் ஃபைல் இந்த டேட்டா வந்து எக்ஸல் ஃபார்மேட்டில் நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னா நான் எக்ஸல் கிளிக் பண்ணுறேன். ப்ரிவ்யூவில் பாரு. பார்த்தியா நம்ம எத்தனை 10 ரெக்கார்ட் எடுத்தோமா? ஸோ உனக்கு அந்த எல்லா டேட்டாலும் இதில் வந்துடும். இது வந்து ப்ரிவ்யூ தான். ஓகே, இப்படி தான் உனக்கு ஆரக்கிளில் போட்டதுக்கு அப்புறமா ரிப்போர்ட் இப்படி தான் வரப்போகுது. ஓகே, ஸோ போடுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கிறதுக்காக பார்க்கறது தான் இந்த ப்ரிவ்யூ. ஓகேவா? சரி, இதை பற்றி நீ எழுத என்னென்னப்பா இதை எழுதிக்கோ. எழுதிட்டு நேவிகேஷன் நீ எழுது. என்னன்னு கேள்வி நான் சொல்கிறேன். இந்த நேவிகேஷன் தான் உனக்கு கேட்பாங்க. நீ இன்டர்வியூலே போனேன்னா எப்படி இது பண்ணுவேன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ எப்படி ஆர்டிஎஃப் கிரியேட் பண்ணுற, ரிப்போர்ட்ஸ் பில்டர் ஓப்பன் பண்ணுற, ஓப்பன் நியூ ரிப்போர்ட் மேனுவலி போட்டுட்டு எஸ்கியூஎல் கொரின்னு அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும் டேட்டா மாடலில். அந்த டேட்டா அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அதுக்குள்ளே கொரி போடுறேன். கொரி போட்டு கனெக்ட் கொடுத்தாலும் சரி, இல்லை கனெக்ட் பண்ணிவிட்டு கொரி போட்டாலும் ஓகே. பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். என்ன ஃபார்மேட்டில்? ஆர்டிஎஃப் ஃபார்மேட்டில். ஆர்டிஎஃப் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல் ஃபைலை ஜென்ரேட் பண்ணுறேன். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு பிஐ பப்ளிஷரில் எக்ஸ்எம்எல் சாம்பிள் எக்ஸ்எம்எல் டேட்டா லோட் பண்ணுற. லோட் பண்ண டேட்டாவை நீ உனக்கு தேவையான ஃபார்மேட்டில் நீ பண்ணாலும் ஓகே தான். இல்லைன்னா டேபிள் இதுக்கு பற்றி உனக்கு ஈஸியான மெத்தட் வந்துட்டு டேபிள் விசார் தான். செலக்ட் பண்ணுற என்னென்ன காலம் வந்துட்டு பிரிண்ட் பண்ணணும்னு இங்கேருந்து மாற்றுற, ஃபினிஷ் கொடுக்குற, லேஅவுட் கிரியேட் ஆகும். இப்போ ஃபைலுக்கு போகிற, சேவஸ் கொடுத்துட்டு ஆர்டிஎஃப் எலிமெண்ட்டில் சேவ் பண்ணுற. ஓகே, சேவ் பண்ணாதையும் ரிவ்யூ கொடுத்துருக்கிறேன். உனக்கு என்ன ஃபார்மேட் வேணாலும் நீ கொடுக்கலாம். நான் எக்ஸல் கொடுத்தேன்னா இப்போ பாரு, நான் பிடிஎஃப்ல கொடுத்துக்கிறேன். ஸோ பிடிஎஃப்ல வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் ரிப்போர்ட். இதை நம்ம டிசைன் பண்ணுறதுல தான் மேட்டர் இருக்குது. பட் டேட்டா இப்படி தான் வரும். நான் இதுக்கு அடுத்து உனக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த மெத்தடு. இதுக்கு அடுத்து இன்னொரு மெத்தட் இருக்குது பிஐ பப்ளிஷருக்கு. ஓகே, அதை நம்ம லேட்டர் கிளாஸில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இதுதான். ஓகே, எழுதிக்கோ. இதை எழுதிட்டு நீ நேவிகேஷன் கரெக்டாக எழுதி எனக்கு ஷேர் பண்ணு. எனக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீ நேவிகேஷன் எழுது ஸ்க்ரீனை. நான் இது எனக்கு நேவிகேஷன் கரெக்டாக தெரியாதுண்ணா. நான் இந்த கிளாஸும் ஃபர்ஸ்ட் கிளாஸும் திரும்ப பார்த்துட்டு தான் நான் எழுதணும்ண்ணா. அப்படியா? சரி, ஓகே, நீ இதை எழுது. நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீ சொல்கிறேன், அப்புறம் எழுதிக்கோ. ஓகேண்ணா. All these 3 patches has to be applied, right? Must be patches applied. Raji, all our application notes are in same configuration, right? Yes. 12 to 10. The same 3 patches I will be applying and I will be sharing the log file with you. Okay. Whatever patch logs sir, I will share it to you. Then there is no more changes. Okay, on our next module you see in front of you, we'll do this changes or the version changes or things. Will you be able to complete it by tonight? Yes. So shall we proceed to fix tomorrow morning 10 a.m., 10:30 a.m. WC? Can we meet at the same time? Actually, somewhat into some high-level installation.
Our team can complete by tonight actually. By tomorrow morning 10:30 or 11 o'clock, it will be okay for you. 11 o'clock. So, fine then. We'll fix for 11 o'clock. Same. Thank you. Thank you, Tirupati. Thank you, Manoj. Thank you all. Thank you all. Thanks to you. Bye. ரெண்டு ப்ராஜெக்ட் எடுத்துட்டேன். அப்படிங்களா? வா கிருஷ்ணா வா. அப்படியே வரேன். எனக்கு கூப்பிட்டாரு மதியானம். கூப்பிட்டு சொல்றா. ஆனா இது எழுதிட்டேனா? எழுதிட்டியா? ஓகே. ஆனா இது அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படின்னு போனது நான் அப்படியே சொல்லிட்டீங்கன்னா அப்படியே எழுதிக்கவா நான் பார்த்து. சரிடா. இப்போ நான் ஃபைல்ல வந்து நியூ கொடுக்குறேன். நியூ ஓபன் பண்ண இருந்தாலும் இதுல ஆனா இதுல ஓபன் விசார்டா இல்ல எதுனா கொடுத்தீங்க? பில்ட் நியூ ரிப்போர்ட் மேனுவலி. ஓகே, ஸோ இதுக்கு பேர் டேட்டா மாடல். இங்க இருக்கு பார்த்தியா டேட்டா மாடல்னு. இந்த கொரி போடுற இடத்துக்கு பேர் டேட்டா மாடல். சரியா? அன்னைக்கே சொன்ன, ஃபர்ஸ்ட் கிளாஸே சொன்னேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சரிண்ணா. நீ யூஸ்வலா உள்ள வரும்போது 3 ஆப்ஷன் கேட்கும், அதுவும் சொல்லியிருக்கேன். 3 ஆப்ஷனை நீ எப்பவுமே மோஸ்ட் ஆஃப் த டைம் நீ கிரியேட் பண்ணதுக்கு விசார்ட் யூஸ் பண்ண மாட்டேன். பில்ட் அ நியூ ரிப்போர்ட் மேனுவலி. ஓகே, அதை கொடுத்துட்டு உள்ள வருவ. உள்ள வந்தோன்னா எம்டியா இருக்கும். ஸோ அதில் நீ டபுள் இப்போ ஓகே நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ண ரீஸ்டார்ட் பண்ணுறேன். சரி, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸையும் பாரு. அப்படியே ஓகே, எழுதிக்கிறேன், கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க. சரி, ரிப்போர்ட்ஸ் பில்டர்னு எழுதிக்க. அடுத்து ஆரோ மார்க் போட்டுக்கோ. ஓகே. ஓகேண்ணா. வரட்டும்டா, வரேன். ஓகேண்ணா. ஆனா இது நான் யூஸ் பண்ண முடியாதாண்ணா? நீ பைரேட் வெர்ஷன் கிடைக்குமான்னு தெரியலடா, நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன் வீக்கெண்டில். நீயும் சர்ச் பண்ணி பாரு. ஆரக்கிள் ரிப்போர்ட்ஸ் டெவலப்பர் 10Gன்னு போட்டு பாரு. ஓகே. ஓகே. இது லைசன்ஸ். ஏன்னா இது டிபி கூட கனெக்ட் பண்ணா தான் ஒர்க் பண்ண முடியும். நம்மள சிஸ்டம் டிபி தானே. ஆமா. ஓகே. அதுக்கு இது இருக்குல்ல, அவர் நம்மால ஆரக்கிள் வச்சிருக்காப்ல, சுரேஷோட ஆரக்கிள் இருக்குல்ல. ஆமாண்ணா. அவர்கிட்ட இருக்கும். 4 நாள் நெக்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நான் உனக்கு கனெக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நீ தான் வந்துட்டு இது பண்ணணும். அந்த லேப்டாப்ல ஆரக்கிள் கனெக்ட் ஆகுதுல, உனக்கு தெரியும்ல. ஆனா இந்த இதுல எஸ்கியூஎல் டெவலப்பர் இல்லையா? எஸ்கியூஎல் டெவலப்பர் இல்ல, அவர் கொடுத்த லேப்டாப்ல ஆரக்கிள் அப்ளிகேஷன் டெவலப் தான். ஆனா அவர் லேப் தான் இல்லண்ணா, அவர் வந்துட்டு இன்னொரு பையன்கிட்ட கொடுத்துட்டாருண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. சரி, ஓகே, நான் கேட்டு சொன்னா வாங்கி தரேன். ஓகேண்ணா. சரி, வந்துச்சா? இதுல 3 இருக்கு. நாம எப்பவும் போல பில்ட் நியூ ரிப்போர்ட் மேனுவலி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். அப்படியே எழுதிக்கிறேன். நான் எப்போதுமே பில்ட் நியூ ரிப்போர்ட்டா கொடுக்கணுமா அண்ணா? புது ரிப்போர்ட் பில்ட் பண்ணனும்னா புதுசு கொடுக்கலாம், பழசு ஓபன் பண்ணனும்னா ஓபன். ஓகேண்ணா. அந்த விசார்ட்ங்கிறதுனா? விசார்ட்லாம் வேண்டியதில்லடா, தெரிஞ்சிருக்காக சொன்னதுதான். சரி. நான் எழுதிட்டேனா? சோ இதுல டேட்டா மாடல் வந்து ஆல்ரெடி ஓபன் ஆயிடும். இதுல இந்த எஸ்கியூஎல் இருக்கியா? ஓகேண்ணா. இதை எடுத்து நீ சும்மா ஒரு பாக்ஸ் போட்டினா அதுவே ஓபன் ஆயிடும். எஸ்கியூஎல் கொரி எழுத இருக்குது. ஓகேண்ணா. ஸோ இதுக்குள்ள நீ எஸ்கியூஎல் கொரி எழுதிட்டு கனெக்ட் கொடுத்தாலும் ஓகே, இல்லை கனெக்ட் கொடுத்துட்டு எழுதினாலும் ஓகே. ஓகே, பட் இது வந்துட்டு ஒன்ஸ் கனெக்ட் பண்ண முடியாது. நீ வந்துட்டு இது பண்ற பார்த்தியா, ஆரக்கிள் எஸ்கியூஎல் டெவலப்பர் மாதிரி நியூ கனெக்ஷன் கொடுத்தோன்னே கனெக்ட் ஆகாது. ஐ மீன் பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சுக்காது. ஒரு டைம் நீ ஃபீட் பண்ணணும், யூசர் நேம் பாஸ்வேர்டும் ஃபீட் பண்ணணும். ஓகேண்ணா. அது பண்ணிட்டு கொரி போட்டீங்கன்னா ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா எந்த எரரும் இல்லைன்னா ஓகே ஆயிடும். இல்லைன்னா எரர் த்ரோ பண்ணும். அது எரர் இருந்துச்சுன்னா. சரிண்ணா. ஓகே, ஸோ ஒன்ஸ் இது முடிச்ச உடனே ஃபைலில் போயிட்டு சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணுவேன். என்ன ஃபார்மேட்டில் சேவ் பண்ணுவேன்?
ஆர்டிஎஃப்ல சேவ் பண்ணுவியா? ஒரு நிமிஷம். ஃபைல் சேவ் அஸ் ஆர்டிஎஃப் ஆனா? ஆர்டிஎஃப். ஆர்டிஎஃப் ஃபுல் ஃபார்ம் என்ன? ஆர்டிஎஃப் ஆனா? ம் ரிப்போர்ட்ஸ் டெவலப்பர் ஃபார்மேட் ஆனா? கரெக்ட். அதில் வந்து சேவ் பண்ணிடுவேன். சேவ் பண்ணி சரிண்ணா. முடிச்சுட்டு என்ன பண்ணணும், லேஅவுட் கிரியேட் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், சாம்பிள் எக்ஸ்எம்எல் ஃபைல் வேணும். கரெக்டா? ஏன்னா லேஅவுட்ல வந்து டேட்டா எக்ஸ்எம்எல் ஃபைலாக இருந்தால் தான் போய் உட்காரும், பிளேஸ் ஆகும். வேற எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் லேஅவுட்ல இருக்காது. ஓகே, ஸோ இது நல்லா தெரிஞ்சு. ஆர்டிஎஃப் பர்பஸ் என்னன்னா எக்ஸ்எம்எல் டேட்டாவை ஜென்ரேட் பண்ணும், டேட்டாவை வந்து எக்ஸ்எம்எல் ஜென்ரேட் பண்ணும். இதுதான் பர்பஸே. ஓகேண்ணா. ஓகே, ஏன் அப்படின்னா லேஅவுட்ல எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்லாம் சப்போர்ட் பண்ணும். ஓகேண்ணா. ஓகே, நீ லேஅவுட்ல போயிட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம்னு எழுத முடியாது. சரிண்ணா. ஸோ அதுக்கு பதிலாக நீ இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஆர்டிஎஃப்ல எழுதி அந்த டேட்டாவை எக்ஸ்எம்எல்ல கன்வெர்ட் பண்ற. ஓகே சரிண்ணா. இப்போ நான் இங்க சொல்றது எல்லாமே மேனுவலா சொல்றது, மேனுவலா உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு. பட் இது வந்து ஆரக்கிள் தானாவே பண்ணிக்கும். எக்ஸ்எம்எல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ணி இதை நம்ம அட்டாச் பண்ணோம் சொல்றேன். அது ரிஜிஸ்டர்னு ஒன்று இருக்கு, ரிஜிஸ்டரிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆர்டிஎஃப்ஐயும் ஆர்டிஎஃப்ஐயும் ரிஜிஸ்டர் பண்ணி ரன் பண்ணோம்னா அதுவே எக்ஸ்எம்எல் ஜென்ரேட் பண்ணி டேட்டா போய் அந்த லேஅவுட்ல உட்காந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். அப்படி வர உனக்கு அமேசான்ல வர இன்வாய்ஸ் எல்லாமே அந்த மாதிரி உனக்கு பில்லிங், நீ நகைக்கடையில் போய் பில் வாங்க, ஒரு பில்லு போடுற அப்படின்னா ஒரு இன்வாய்ஸ் தருவாங்க. அது எல்லாமே இந்த ப்ராசஸ் தான் ரன் ஆகுது. சரிண்ணா. ஓகே, மெத்தட் நிறைய இருக்கு. ஒன் ஆஃப் த மெத்தட் தான் ரிப்போர்ட்ஸ் பில்டர். ஸோ ஒரு டூல் யூஸ் பண்றவங்களுக்கும் நிறைய பில்டர், இந்த ரிப்போர்ட்ஸ் பில்டிங்க்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் ரிப்போர்ட்ஸ் பில்டர். ஓகே, இது ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் எக்ஸ்எம்எல் பப்ளிஷர். அதான் உனக்கு அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்எம்எல் பப்ளிஷர் இருக்கும், 2 கிளாஸ் கழிச்சு. ஓகே, ஸோ இப்போ மேனுவலாக நம்ம எப்படி எக்ஸ்எம்எல் ஃபைலை ஜென்ரேட் பண்றது, ஃபைலில் போயிட்டு சேவ் பண்றதுக்கு முன்னாடி என்ன வராது. ஓகே, ஃபர்ஸ்ட் நீ சேவ் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பண்ணாம டைரக்டா ஜென்ரேட் டு ஃபைல் கொடுத்தீங்கன்னா வராது. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் ஆர்டிஎஃப் சேவ் பண்ணினா தான் எக்ஸ்எம்எல் கன்வெர்ட் ஆகும். ஆனா இப்போ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா மாடல் பேஜ்ல இருந்து நீங்க அந்த SQL query டைப் பண்ணீங்களா, அதுக்கப்புறம் டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ணீங்களா, அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண அந்த Q1 அந்த இதை தான் நீங்க சேவ் பண்ணுவீங்களா ஆர்டிஎஃப்? ஆமா, சேவ் பண்ணுவேன். ஒரு டேட்டாவை சேவ் பண்ணுவேன். ஓகே, சோ இத மல்டிபிள் பண்ணலாம், ஒன்னு தான் பண்ணனும் அவசியம் கிடையாது. நீ 4-5 கூட பண்ணி டேட்டா லிங்க் பண்ணலாம். அது பெரிய கான்செப்ட் வேணாம், அதை விட்டு. சரிண்ணா. இப்போதைக்கு உனக்கு ஒரு கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோ, ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோ. ஓகே, நான் இத ஆர்டிஎஃப் ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப இதே ஃபைலே எக்ஸ்எம்எல் கன்வெர்ட் பண்ணுவீங்களா? ஆமா கரெக்ட். ஆர்டிஎஃப் சேவ் பண்ணா இது அப்படியே தான் இருக்கும், சேவ் ஆகி இருக்கும். ஓகேண்ணா. ஸோ அதவே நான் ஃபைலில் போயிட்டு ஜென்ரேட் டு ஃபைலில், ஸோ இப்போ நான் பண்ணுறேன், இது சேவே பண்ணலையா, ஒன்றுமே பண்ணல, நான் ஜென்ரேட் டு எக்ஸ்எம்எல் கொடுக்குறேன். அதுவே என்ன கேட்குது, ஃபர்ஸ்ட் சேவ் கேட்குது பார்த்தியா? ஸோ இட்ஸ் பெட்டர் டு ஃபர்ஸ்ட் சேவ் இட் அஸ் ஆர்டிஎஃப் அண்ட் தென் ஜென்ரேட் அன் எக்ஸ்எம்எல் ஃபைல். ஓகே ஓகே. ஸோ நான் ஜென்ரேட் டு ஃபைல் கொடுப்பேன், கொடுத்தோன்னே எனக்கு ஒரு நேம் கேட்கும், ஓகே கொடுப்பேன், ரிப்போர்ட் ரன் ஆகி எக்ஸ்எம்எல் வந்துட்டு எந்த லொக்கேஷன்ல இருந்து சேவ் ஆகுதோ அங்கே போய் உட்காந்துக்கும். ஓகே, இதுதான் ஆர்டிஎஃப் டு எக்ஸ்எம்எல் கன்வர்ஷன். ஓகேண்ணா. ஆனா அதுக்கப்புறம் எக்ஸ்எம்எல் ஃபைல நீங்க இது பண்ணப்போ உங்களுக்கு அந்த ப்ரிவியூல காட்டுனுச்சுல, அது எப்படின்னா? அது வேர்ட் டாக்குமெண்ட். வேர்டுக்கு போயிடுவேன். நான் சொன்ன மாதிரி வேர்டில் வந்துட்டு ஆரக்கிள் BI பப்ளிஷர்னு ஒரு பிளக்இன், ஒரு எக்ஸ்டென்ஷன். இதை இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க சிஸ்டம்ல, நம்மளோட வேர்ட்ல ஆட்டோமேட்டிக்கா அந்த BI பப்ளிஷர் வந்து எனேபிள் ஆயிடும். ஓகே, BI பப்ளிஷர்னா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேண்ணா. பிசினஸ் இன்டெலிஜென்ஸ்னா நம்ம பிசினஸ்க்கு தேவையான சப்போர்ட்டை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அதை புரிஞ்சு பண்றதுனால தான் அந்த BI பப்ளிஷர். இப்போ பார்த்தியா, நம்மளோட டேட்டாவை வச்சு இதுவே ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிச்சு. கரெக்டா? நான் 10 காலம் செலக்ட் பண்ணேன், 10 காலம்க்கு நான் ஃபீட் பண்ண உடனே அதுவாகவே ஒரு இது போட்டு கொரி எல்லாம் போட்டுக்குச்சு. இதெல்லாம் கொரி ஆக்சுவலா. நான் மேனுவலாக சொல்லும்போது மேனுவலாக எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகே, இது ஆட்டோமேட்டிக், நம்ம எப்படி அபெக்ஸ் அவுட் ஆஃப் ப்ராசஸ் மாதிரி இது ஆட்டோமேட்டிக்கான ரிப்போர்ட்டு. ஸோ நீங்கள் எந்த கொரியும் நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. ஓகே, மேனுவலாக வரும்போது நான் ஒரு கொரி சொல்லுவேன், அதெல்லாம் நீ மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதுக்கு வந்தோடனே டைரெக்டாக பண்ண முடியாது, என்ன பண்ணணும்னா எக்ஸ்எம்எல் லோட் பண்ணணும். ஓகே, எக்ஸ்எம்எல் எங்க BI பப்ளிஷர் கீழே சாம்பிள் எக்ஸ்எம்எல் இருக்கு. அந்த சாம்பிள் எக்ஸ்எம்எல்ல எக்ஸ்எம்எல் ஃபைலை செலக்ட் பண்ணோம்னா டேட்டா லோட சக்ஸஸ்ஃபுல்லி வரும். ஓகே,
சப்போஸ் இந்த எக்ஸ்எம்எல் okay. ஃபைல்லே ஏதாவது டிஸ்கிரிப்பன்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்து நீ இது ஓப்பன் பண்ணி எடிட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. கரெக்டான ஃபார்மேட்டாக ஓ இருக்கணும் சரி. எக்ஸ்எம்எல். ஓகே, ம். நான் ஓப்பன் பண்ண பார்த்து ஓப்பன் பண்ணி உனக்கு காமிச்சேன்ல, அப்போ நான் எந்த எடிட்டும் பண்ணல, சேவும் பண்ணல. ஸோ யூஸ்வலாக Okay. என்ன வெளியே வருமோ அது எனக்கு அப்படியே வச்சிருக்கணும். சப்போஸ் இதில் நீ ஒரு என்டர் தட்டிட்டு சேவ் பண்ணினா கூட இது ஒர்க் ஆகாது. ஓகே. ஓகே, ஏன்னா ப்ராப்பரான ஃபார்மேட்ல எக்ஸ்பெக்ட் பண்ணும். எக்ஸ்எம்எல் எப்பவுமே பர்ஃபெக்டான ஃபார்மேட்ல இருந்தால் மட்டும்தான் ப்ராசஸே பண்ண முடியும். ஆனா இதுல இந்த வேர்ட்ல நீங்க ஓபன் பண்ணிட்டு பிஐ பப்ளிஷன் போட்டு இதுல அந்த இதை எப்படி நான் எக்ஸ்எம்எல் ஃபைல ட்ராக் பண்ணீங்க? சாம்பிள் எக்ஸ்எம்எல் இருக்கு பாத்தியா, ஆமா. இதை டபுள் கிளிக் பண்ணினா ஓப்பன் ஆகும். ஓ சும்மா ஃபைல் அப்லோட் மாதிரி தான். ஓகே. அதெல்லாம் ஒன்று எக்ஸ்எம்எலோட ஃபைல நீ இப்போ சப்போஸ் வேற ஃபைல்லாம் கொடுத்தா எரர் அடிக்கும். எக்ஸ்எம்எல் மட்டும் தான் அப்லோட் பண்ண முடியும். ஓ சரிண்ணா. இப்போ நான் போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்எம்எல் மட்டும் தான் ஷோவே ஆகும். இங்க பாரு. ஆமாண்ணா. ஓகேண்ணா. ஸோ எக்ஸ்எம்எல் மட்டும் நான் இங்கே கொடுத்தேன்னா டேட்டா லோட் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். ஒன்ஸ் டேட்டா லோட் ஆயிடுச்சுனா தான் இதெல்லாம் எனேபிள் ஆகும். இந்த இன்சர்ட் இருக்கு பார்த்தியா, இது ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓகே, இது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு புரிய வேண்டியது எதுக்கு இது பண்ணுறோம், எப்படி ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது ஒன்றுக்கும் ஒரு வேலை இருக்கு. ஸோ இனிஷியலாக நம்மளுக்கு அது தேவை கிடையாது. வந்தாச்சு, டேட்டாவை லோட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டேட்டாவை டேபிள் ஃபார்மேட்டில் ரிப்போர்ட்டாக மாற்றுறதுக்கு டேபிள் விசார்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேண்ணா. அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் டேபிளா ஃபார்மான் இருக்கு. ஸோ நம்மளுக்கு டேபிள் திரும்ப சொல்றீங்களா? ஸோ ஒன்ஸ் டேட்டாவை லோட் பண்ணிட்டோம்னா நீ வெறும் ஃபீல்டாக ட்ரா பண்ணணும்னா இங்கே பாரு, இங்கே கொடுத்து ஒரு ஃபீல்டாக இன்சர்ட் பண்ணலாம். ஓகேண்ணா. இங்கே வந்துருச்சு. ஒரு ஃபீல்ட வேணும்னா இங்க போயிட்டு ஃபீல்டுன்னு இருக்கு பாத்தியா, இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஃபீல்ட கிளிக் பண்ணிட்டு இன்சர்ட்னா இங்க பாரு இன்சர்ட் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி ஒண்ணா பண்ணலாம். ஓகேண்ணா. இல்ல எனக்கு டேபிளரா வேணும்னா இப்போதைக்கு நீ டேபிள் மட்டும் வச்சுக்கோ. ஓகேண்ணா. டேபிள் வேணும்னா இங்க கொடுத்துட்டு இது விசார்ட் தான். டேபிள் நெக்ஸ்ட் டேட்டா செட் வந்து நீ லோட் பண்ண பார்த்தியா எக்ஸ்எம்எல் சாம்பிள் எக்ஸ்எம்எல், அதுதான் டேட்டா செட். அதில் அதுவே காமிக்கும், நீ எதுவும் மாற்ற வேண்டியதில்லை. அப்படி நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இங்க என்னென்ன காலம்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் ஃபெச் பண்ணது, பட் டிஸ்பிளே பண்ணதுக்கு உனக்கு எல்லாத்தையுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ அப்போ என்னென்ன காலம் வேணுமோ அதை மட்டும் நான் இங்கே கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தேன்னா அதுவே உனக்கு ஹெட்டர் போட்டு அதுவே உனக்கு ஹெட்டர் போட்டுச்சா, அதுவே உனக்கு டேட்டாவை டேக் பண்ணிருச்சா, அதுவே ஃபார் லூப் இது எண்டு லூப்பும் போட்டுருச்சு. எஃப்னா ஃபார் லூப், எண்டுனா எண்ட்ரா, லூப் எண்ட்ரா. அதுதான் நான் சொல்ல உள்ள வந்து கொரி இருக்கும். இப்போதைக்கு நீ கொரியெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஓகே, இதை போடுறேன். இதை போட்டுட்டு நீ என்ன பண்ணுவ, ஃபைல் சேவஸ்ல போயிட்டு ஆர்டிஎஃப் சேவ் பண்ணிப்ப. ஓகே, ஆர்டிஎஃப் ஃபார்ம் ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஓகே, ஆனா இந்த பிஐ பப்ளிஷர்ல நம்ம சேவ் பண்றது வந்து ஆர்டிஎஃப் பண்ணுவோமாண்ணா? ஆர்டிஎஃப். ஓகேண்ணா. ஆர்டிஎஃப் ஆர்டிஎஃப் டிஃபரன்ஸ் கேட்பாங்க. இன்டர்வியூ போறேன்னா ரிப்போர்ட் சரினா ஃப்ரெஷ்ஷாக கேட்பாங்க. ஆர்டிஎஃப்னா என்ன, ஆர்டிஎஃப்னா என்னன்னு சொல்லுவாங்க. ஆர்டிஎஃப்ன்றது டேட்டா மாடல், ஆர்டிஎஃப்ன்றது லே அவுட்னு சொல்லணும். ஓகேண்ணா. ஓகே, ஸோ ஒன்ஸ் நீ சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டிஎஃப்ல இந்த ப்ரிவியூ எனேபிள் ஆயிரும். இந்த ப்ரிவியூக்கு நீ என்னென்ன மாடலில் வேணுமோ நீ செலக்ட் பண்ணிக்கலாம். இதே இது நீ ஆரக்கில் ரெஜிஸ்டர் பண்ணும்போதும் உனக்கு 5-6 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எக்ஸல், பிடிஎஃப், வெப் லேஅவுட் இந்த மாதிரி. ஓகேண்ணா. ஆனா இது ஆர்டிஎஃப் சேவ் பண்ணும்போது அதுலயே கேக்குமாண்ணா? என்ன கேக்குமான்னு கேக்குறேன். நம்ம ஆர்டிஎஃப் கொடுத்தோல சேவ் பண்ணும்போது ஜெனரேட்ல அதே மாதிரி கீழே ஷோ ஆகும். ஆமா, நீ வந்து எதுவுமே இது பண்ணக்கூடாது. இப்போ நான் போடுறேன் பார்த்தியா, இங்க வந்துட்டு கீழே இப்போ வந்து ஆர்டிஎஃப் ஆல்ரெடி சேவ் பண்ணனால ஆர்டிஎஃப்ல இருக்கு. யூசுவலா இது வேர்ட் டாக்குமெண்ட் இருக்கும். நீ இதை டிராப் டவுன் கிளிக் பண்ணினா ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மேட்னு இருக்கும். ஓகேண்ணா. அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் பண்ணா தான் ஆர்டிஎஃப் சேவ் ஆகும். ஓ சரிண்ணா. ஓகே. ஓகேண்ணா. ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணிட்டு உன்னோட டேட்டா வந்து கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இந்த ப்ரிவியூ நமக்கு பார்த்துக்கலாம். சரிண்ணா. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஓவரால் ப்ராசஸ். ஆர்டிஎஃப் கிரியேட் பண்ணி ஆர்டிஎஃப்லேருந்து எக்ஸ்எம்எல் டேட்டாவை கன்வெர்ட் பண்ண டேட்டாவை ஒரு லேஅவுட்ல வந்து உட்கார வைக்கிறதா நம்மளோட வேலை. அதுதான் ரிப்போர்ட். ஓகேண்ணா. ஓகே, இந்த ஒரு சைக்கிள் உனக்கு புரிஞ்சா? ஓகேண்ணா. புரிஞ்சா இல்லையா?
புரிஞ்சுச்சுண்ணா. ஸோ இவ்வளோதான் ஆக்சுவல் ப்ராசஸ் தான். பட் இதில் என்னென்ன நடக்கும்னா 4-5 டேட்டா மாடல் இருக்கும், எல்லாத்தையும் லிங்க் பண்ணணும் ப்ராஜெக்ட்குள்ளே வரும்போது. அடுத்து அதுலேருந்து இப்போ எப்படி இன்வாய்ஸ் வந்து வருது பார்த்தியா, இதில் எந்த டிசைனுமே கிடையாது, டேரெக்டாக டேபிளாக கொடுத்துட்டேன். பட் இதில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்குமே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க. கம்பெனி டிபெண்ட்ஸ் பண்ணி, ப்ராடக்ட் டிபெண்ட் பண்ணி ஒன்றுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ அந்த ஃபார்மேட்டை நம்ம இதில் டிசைன் பண்ணணும் வேர்டில். வேர்டை டிசைன் பண்ணி எந்தெந்த ஃபீல்டுக்கு டேட்டா வரணுமோ அங்கங்கே அசைன் பண்ணி வைக்கணும். ஓகே, அதுதான் வந்துட்டு கொஞ்சம் டாஸ்க்கான மேட்டர் இதில். பட் கான்செப்ட் ஒன்று தான். டிசைனிங் வந்து டைம் எடுத்துக்கும் ஆர்டிஎஃப் பொறுத்த வரைக்கும். ஓகே, அலைன்மெண்ட் மாறும். இப்போ நீ டேபிளாக இருக்கனால ஈஸியாக இருக்குது. பட் நீ தான் பார்க்குறிய ஒரு இன்வாய்ஸ் எத்தனை இருக்கும். ஸோ அதில் அலைன்மெண்ட் மாறாமல் பர்ஃபெக்டாக வந்தால் தான் கஸ்டமர் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, நம்ம ரிப்போர்ட் பர்ஃபெக்டாக இருக்குன்னு. ஓகே, ஸோ இப்படி பண்ணுறது தான் உனக்கு டைனமிக்காக ஒன்று ரிப்போர்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது காலம் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் இதே இருக்கட்டும், இது வந்து உனக்கு சாம்பிளாகவே இருக்கட்டும். இதுக்கு அடுத்து நீ ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஒரு ஃப்ரெஷராக அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்கடா. ஒரு நீ எக்ஸ்பீரியன்ஸ் போகும்போது தான் இதெல்லாம் நீ பண்ணியிருக்கணும்னு நினைப்பாங்க. பட் உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியுது, ரிப்போர்ட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல, இவ்வளோதான். ஒரு ஆர்டிஎஃப்னால கிரியேட் பண்ண முடியும், அந்த ஆர்டிஎஃப்க்கு கரஸ்பாண்டிங்கான ஒரு லே அவுட்னால கிரியேட் பண்ண முடியும். கரெக்டா பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஹலோ டேய் நிதிஷ், டேய் ஓகே ஓகேடா, கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே, புரிஞ்சுச்சா? புரிஞ்சுண்ணா. ஸோ இதுதான் வந்துட்டு பிஏ பப்ளிஷர், இதுதான் ஆர்டிஎஃப். இதுக்கு அடுத்து ரிஜிஸ்டரிங் இருக்கு. ரிஜிஸ்டரிங் என்னன்னா ஆர்டிஎஃப்ஐயும் ஆர்டிஎஃப்ஐயும் ஆரக்கிளில் வந்துட்டு இது பண்ணுவோம், ரிஜிஸ்டர் பண்ணுவோம். பண்ணிட்டு அது ஒரு ப்ரோக்ராமாக ஆரக்கிளில் டிஃபைன் பண்ணணும். உனக்கு எப்படி அந்த ஏபியில் இதுதான் சொன்னாங்களா, ப்ரோக்ராம் கன்கரண்ட் ப்ரோக்ராம் தான் சொன்னாங்களா? டேய் கேக்குதாடா? அண்ணா ஏபி ஆமாண்ணா, அந்த நம்ம மைனஸ் லெட்டர் வச்சு கேக்குதுண்ணா. கன்கரண்ட் ப்ரோக்ராம் தான் சொன்னாங்களா? இல்லண்ணா சொல்லலையா? சரி ஓகே, நான் சொல்றேன். சொல்லி அதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணும்போதெல்லாம் ஈச் டைம் அதை ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். ஓகே, அதை நான் வந்து கன்கரண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல சொல்றேன். ஓகே, ஸோ இவ்வளோதான்டா ஆர்டிஎஃப் ஆர்டிஎஃப். ஓகே சரியா? மீதியே நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். நான் அவர்கிட்ட பேசுறேன், ஏன்னா ஆரக்கிள் தேவைப்படும் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. ஓகேடா? ஓகேடா, அந்த ஃபைல் அப்படியே நீ வந்துட்டு நோட் பேட்ல டைப் பண்ணி குரூப்ல போட்டு விட்டுரு. ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுறேன். சரி, ஓகேடா, பைடா, தேங்க்ஸ். பாய்.